ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் 28/5/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே சாயங்கால வேளை இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற ராகுகால துர்கா பூஜை. அவர் அந்த ராகுகால துர்கா பூஜை செய்யப்படுகின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம் என்று இந்த ஜாதக ரீதியாக சொல்லிக்கொள்வார்கள். இவ்வாறு இந்த தோஷங்களினாலும் இந்த செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷத்தினால் ஏற்படுகின்ற திருமண தடைகள் நீங்குவதற்கும், திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் அந்த குழந்தை செல்வம் வேண்டியும் இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் நம்பிக்கையோடு நாம் அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நிச்சயமாக அவையெல்லாம் நமக்கு நிறைவேறும். அவ்வாறு இந்த ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பை தரக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் இந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே செங்கலடி என்கின்றதாகிய பழம்பெரும் கிராமத்திலே அந்த செங்கலடி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலே இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவ்வாறு அந்த மகோத்சவத்தில் இன்று 3வது நாளாகிய இந்த உற்சவம் என்பது உன்னதமான யாகம். அங்கு அந்த நவதின பரியந்தமாக யாகங்கள் அமைக்கப்பட்டு 9 இரவுகளுக்கு அந்த யாகத்திலே ஆகுதிகளெல்லாம் காலை மாலை வேளையிலே நடைபெறும். அவர் அந்த ஆகுதியை தரிசிப்பதற்கு இறைவன் பலம் வந்து யாக தரிசனம் கண்டு அங்கு பூர்ணாவதி கொடுக்கப்பட்டு தீபாராதனைகள் செய்யப்பட்டு விசேஷமான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுவது. இந்த அக்னியின் மூலம் செய்யப்படுகின்றதாக இந்த ஹோமத்திற்கு யாகத்திற்கு அவ்வளவு சக்தி உண்டு. அவ்வாறான சிறப்போடு கூடியதாகிய இந்த மகோத்சவ காலங்களிலே நாமும் இந்த ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது. நாம் முடிந்தால் கற்பூரம், விளக்கு ஏற்றுவதற்கான தேங்காய் எண்ணெய் அல்லது யாகத்துக்கு வேண்டிய நவதானியம் போன்றவை அல்லது யாகத்துக்கு வேண்டிய நெய் எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை கொண்டு செல்லலாம். அதுவும் நமக்கு முடியவில்லையா, வீட்டிலே வளவுக்குள்ளே தோட்டத்திலே மலர்கின்ற மலர் கூட நமக்கு கிடைக்கவில்லையா, வளவில் இருக்கின்ற அருகம்புட்கள், அந்த அருகம்புட்களை எடுத்து மஞ்சள் தண்ணீரிலே கழுவி கொண்டு போய் விநாயகருக்கு சாத்தினாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். வாழ்வு உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே இந்த உற்சவ காலங்களிலே இறைவன் 5 இடங்களிலே இருந்து அருள் செய்வானாம். மூலாலயத்திலே, வசந்த மண்டபத்திலே, கொடித்தம்பத்திலே, யாகசாலை அக்னியிலே, சிவாச்சாரியாரிடத்திலே, இவ்வாறு இந்த 5 இடங்களிலே இறைவனை காணலாம்
என்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த மகோற்சவ காலங்களில் நாமும் ஆலயங்களுக்கு ஆசாரசீரராக செல்ல வேண்டும். ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். கோயிலுக்கு போக வேண்டுங்கிறதுக்காக கலர் வேட்டிகள், மஞ்சள் வேட்டி, பச்சை வேட்டி, சிகப்பு வேட்டி, நீல வேட்டி என்று இப்பொழுது எல்லோரும் அவர்கள் கட்டுகிறார்கள், இவர்கள் கட்டுகிறார்கள், கடைகளிலே விற்கிறார்கள், வாங்கி கட்டுகிறோம் என்று எல்லோரும் கட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அது பூஜை செய்கின்றவர்கள் அந்த காவியோ அல்லது மஞ்சளோ உடுத்திக் கொள்ளலாம். பக்தர்கள் அடியவர்கள் இறைவனை பிரார்த்தனை செய்ய செல்லுகின்ற பொழுது நாம் அந்த காவியுடை உடுத்தி கொண்டு செல்லக்கூடாது. காவியை உடுத்துகின்ற பொழுது அந்த குடும்பத்திலே திருமணங்கள் தடைப்பெறும். அந்த காவி உடுத்தி இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நடைபெறாது. சந்நியாசத்தை விரும்புகின்றவர்கள் தான் காவி உடுத்தி கொள்வது. எனவே கலர் வேட்டிகள் எல்லாம் நாம் இறை வழிபாட்டிலே வெள்ளை வேட்டியோடு ஆண்கள் சென்று இறை பிரார்த்தனை செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்தும், இளம் பிள்ளைகள் நாகரிக உடைகளை தவிர்த்து நம்முடைய தமிழ் கலாச்சார பண்பாட்டு உடைகள் பாவாடை தாவணி அணிந்து ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ. டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.